Hello friends, Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல MTS Multitasking Non-Technical Staff and Havildar 2024 கான எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 31st ஜூலைக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 27th ஜூன் அதாவது நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் 31st ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கிட்டத்தட்ட 8000 ப்ளஸ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். மத்திய அரசோட முக்கியமான துறைகளில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இது மொத்தம் 13 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷு, உருது அந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜ் இருக்குது. அதில் தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லையும் அட்டன் பண்ணலாம், அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து அட்டன் பண்ணலாம், சரிங்களா? எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் தமிழில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதலாம். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸாம் வந்து அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் எக்ஸாக்டாக சொல்லலை, அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டால் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேவல்தார் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் இது ரெண்டுமே குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கட்டிக்ஸு, அடுத்து ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, இந்த மாதிரி மத்திய அரசோட முக்கியமான துறைகளில் வேக்கண்ட் இருக்குது. எம்டிஎஸ்க்கு 4887 வேக்கண்ட். அதே மாதிரி ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3439 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7000 ப்ளஸ் வேக்கன்ட்ஸ்க்கு, ஸோ கிட்டத்தட்ட 7000 ப்ளஸ் சம்திங் வேக்கண்ட் இருக்குது. ஹியூஜ் வேக்கண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி ப்ரோ, என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் எம்டிஎஸ்க்கும் அப்ளை பண்ணுறேன், ஹவல்தார் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் குறிப்பாக எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ஸோ ஹவல்தார் அடுத்து எம்டிஎஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கும் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 25, 27 இதுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். முக்கியமாக இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன கல்வி தகுதி இருக்கணும் ப்ரோ அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி, ஃபீமேலு, டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். யுவர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? ஃபீமேல்ஸு, எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேனுக்கு ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுறீங்க, சரிங்களா? சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, அதை நான் எடிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுறதுக்கான டேட் அண்ட் டைமிங் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 17 2 நாள் டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட தேதியில் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு முறை யூனிஃபார்மாக கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபா பே பண்ணணும். மறுபடியும் இன்னொரு முறை நீங்கள் ரீசப்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணணும், சரிங்களா? ஸோ நம்ம சதர்ன் ரீஜனில் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது எல்லாமே சதர்னில் வரும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த லொக்கேஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம், சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் இதுக்கான ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் வந்து நம்ம சென்னையில் இந்த இடத்துல இருக்குது, அதாவது சம்பத் பில்டிங், டிபிஐ கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை, ஓகேங்களா? இந்த லொக்கேஷனில் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, சென்னையில், ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. ஸோ இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். முதல்ல சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும்.
அடுத்து இந்த ஹவல்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் இல்லை. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 13 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அசாம், பெங்காலி, குஜராத்து, கன்னடா, மலையாளம், மணிப்பூரி அப்படின்னு சொல்லிட்டு 13 லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் காமிச்சிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 60 நிமிஷம் டைமிங் தருவாங்க. ஸோ 45 நிமிஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை டிசேபிலிட்டியாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 60 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைமிங் இருக்கும். செஷன் 1 செஷன் 2 அதுக்கான நம்பர் ஆஃப் கொஷின் மேக்ஸிமம் மார்க் எல்லாமே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஹவல்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1600 மீட்டர்ஸ் வாக்கிங் 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் வாக்கிங் 20 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட் 81 சென்டிமீட்டர், ஃபுல்லி எக்ஸ்பென்ஷன் வித் மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 152 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். வெயிட் மினிமம் 48 கேஜிஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த சென்னை கமிஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி அதுக்கான ஜெராக்ஸு இது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 30% இருக்கணும். ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 25, அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20. ஸோ மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எக்ஸாமில் அதாவது நீங்கள் செலக்ட் ஆக முடியும் சரிங்களா. குறைஞ்சது இந்த பர்சன்டேஜ் இருக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளியராக சொல்லிவிட்டேன். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நான் தவறுதலாக கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.